காமாட்சி அருட்பாவை பாடல் 11. அன்னையின் மீனாட்சி அவதாரத்தை பற்றி இந்த பாடலிலே கூறுகிறார். வானாட்சி காணனை மண்ணுலகில் லீலையாய் காணாட்சி செய்யும் அரியாசனத்தமர்ந்து தானாட்சி செய்திடவே தென்மதுரை மாநகரில் மீனாட்சியாய் வந்த மாது மனோன்மணியை தானாட்சி செய்து உம்மை பாழ்நகரில் வீழ்த்துவிடும் ஊனாட்சி செய்து மது உள்ளத்தில் வைத்திட்டு யானாட்சி செய்து மல ஆணவம் நீத்தீரேல் வானாட்சி காணலாம் இன்றேலோ ரம்பாவாய். வானுலகத்திலே ஸ்ரீபுரத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய அம்பிகையானவள் மனோன்மணியாக, மனோன்மணியை நமக அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம். அம்பிகை மண் உலகிலே திருவிளையாடலாக தென் மதுரை மாநகரத்திலே அன்னை மீனாட்சியாக அவதாரம் செய்தாள். ஷியாமலா பீட்டம், மாதங்கி பீட்டம் அப்படின்னே இன்றைக்கும் அது கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரத்திலே ஷியாமலாதேவிக்கு தனி சன்னதியே உண்டு. அப்படி அன்னையானவள் அரியாசனத்திலே அமர்ந்து மீனாட்சியாக பட்டாபிஷேகம் சூடிக்கொண்டு அற்புதமாக ஆட்சி செய்த திருத்தலம் மதுரை. அம்பாள் தன்னுடைய கண்களாலே ரட்சிக்கிறாள். மீன் எப்படி தன்னுடைய கண்களினாலே பார்த்து தன்னுடைய மீன் குஞ்சுகளை ரட்சிக்கும். இரவிலே தூங்காது, விழித்து கொண்டே கண் இமை கொட்டாமல் விழித்து கொண்டே இருக்கக்கூடியது. தூங்கும், ஆனால் கண்ணு திறந்து தான் இருக்கும். அப்படி மீனாட்சி அந்த மீன்கள் எப்படி தன்னுடைய மீன் குஞ்சுகளை தன்னுடைய கண்களினாலே ரட்சிக்கின்றவோ அப்படி அவளும் இரவு தூங்காமல் நம்மையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய தாயாராக இருக்கிறாள். அதனால தான் மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படின்னே பேர். இப்போ அவள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய ஐம்புலன்களையும் மனதையும் அவளுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு விட வேண்டும். அப்படி கொண்டு செலுத்த விடாமல் நாம் நம்ம விருப்பத்துக்கு இருந்தோம் ஆனால் தானாட்சி செய்தும்மை பாழ்நகரில் வீழ்த்திவிடும் ஊன் ஆட்சி செய்து மது உள்ளத்தில் வைத்திட்டு அப்படிங்கிறார். நாமே நம்மை ஆட்சி செய்து கொள்ளக்கூடாது. அது நமக்கு நரகத்தை தான் கொடுக்கும். உடல் விரும்பக்கூடிய விஷயங்களில் மட்டும் நாம் ஈடுபடாமல் மல ஆணவம் கண்மம் மாயை முதலியவற்றையெல்லாம் நீக்கி தேவியுடைய திருவடிகளை சரணடைந்தால் நாமும் மேல் உலகமாகிய ஸ்ரீபுரமானது நமக்கு கிடைக்கும். அதாவது அம்பிகையுடைய வாசஸ்தலத்திலே சென்று வாழக்கூடிய அற்புதமான அந்த நிலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலிலே ரொம்ப அற்புதமாக கூறுகிறார்.